அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல். ஹிஸ்டரி செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்டரி கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். டோட்டலா இந்த லெசன்ல 91 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்ட முடிவிற்கு வந்தது? ஆன்சர், சிந்துவெளி நாகரிகம். வேதகாலம் எனும் காலகட்டம் யாருடைய வருகையால் தொடங்கியது? ஆன்சர், ஆரியர்கள். கைபர் கணவாய் எந்த மலையில் உள்ளது? இந்துகுஷ் மலைகள். ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? ஆன்சர், கால்நடை மேய்த்தல். ஆரியர்களுக்கு கால்நடைகளை மேய்ப்பதே முதன்மை தொழில் என்றாலும் இவர்கள் பின்பற்றிய வேறு தொழில் எது? அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. எந்த வேதகால ஆரியர்கள் நாடோடிகளாக இருந்தனர்? ஆன்சர், ரிக் வேதகால ஆரியர்கள். ரிக் வேதகால ஆரியர்களின் வாழ்விடம் எது? ஆன்சர், பஞ்சாப். வேதகால இலக்கியங்களின் பெரும் பிரிவுகள் எத்தனை? 2. சுருதிகள் மற்றும் ஸ்மிருதிகள். 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது எது? ஆன்சர், சுருதிகள். புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவை எவை? ஆன்சர், சுருதிகள். சுருதி என்பதன் பொருள் யாது? கேட்டல், எழுதப்படாதது. ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய மதம் குறித்த போதனைகளை கொண்ட நூல்கள் எவை? ஆன்சர், ஸ்மிருதிகள். நிலையானவை, நிலையானவை அல்லாததும் தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவையும் எவை? ஆன்சர், ஸ்மிருதிகள். இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பது எதனுடைய பொருளாகும்? ஆன்சர், ஸ்மிருதி. சத்தியமேவ ஜெயதே என்ற சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர், முண்டக உபநிடதம். வேதகால இலக்கியத்தில் தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கப்பெற்ற நதி பகுதிகள் எது? ஆன்சர், சிந்து மற்றும் கங்கை. வேதகால இலக்கியத்தின் தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கப்பெற்ற மாநிலங்கள் எவை? ஆன்சர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான். எக்கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர், ரிக் வேதகால அரசியல். அரசியலின் அடிப்படை அலகு எது? குலம். வேதகால அரசியலின் தலைவர் யார்? ஆன்சர், குலபதி. வேதகால பண்பாட்டில் கிராமத்தின் தலைவர் யார்? ஆன்சர், கிராமணி. பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பை எப்படி அழைத்தனர்? ஆன்சர், விஸ். பல கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பான விஸ் குலமின் தலைவர் யார்? ஆன்சர், விசயபதி. ராஜன் என்பவர் எதனுடைய தலைவர் ஆவார்? ஜனா இனக்குழு. ஜனா இனக்குழுவின் தலைவரான ராஜன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஜனஷ்ய கோபா. ஜனஷ்ய கோபா என்பதன் பொருள் மக்களின் பாதுகாவலர். பல இனக்குழு அரசுகள் இருந்த காலம் எது? ஆன்சர், ரிக் வேத காலம். பல இனக்குழு அரசுகள் என்பதன் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர், ராஷ்டிரம். பரதர், மத்சயர், புரு ஆகியவை எவற்றின் எடுத்துக்காட்டுகள் ஆகும்? இனக்குழு அரசுகள். பின் வேதகால பண்பாட்டில் இனக்குழு மன்றங்களான விதாதா, சபா, சமிதி, கணா யாருடைய அதிகாரம் கட்டுப்படுத்தப்பட்டது? ஆன்சர், ராஜன். இனக்குழு மன்றங்களில் உள்ள மிக பழமையான அமைப்பு எது? மிக பழமையான அமைப்பு விதாதா. இனக்குழு மன்றங்களில் உள்ள மிக பழமையான அமைப்பு விதாதா. இனக்குழு மன்றங்களில் மூத்தோர்களை கொண்ட மன்றத்திற்கு பெயர் என்ன?
ஆன்சர் சபா. வேதகால பண்பாட்டில் மக்கள் அனைவரையும் கொண்ட பொது குழுவின் பெயர் என்ன? சமிதி. மூத்தோர்களை கொண்ட மன்றத்தின் பெயர் சபா. மக்கள் அனைவரையும் கொண்ட மன்றத்தின் பெயர் சமிதி. அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசருக்கு உதவி செய்தவர் யார்? ஆன்சர் சேனானி. சேனானி என்பவர் யார்? படை தளபதி. அரசர் தனது நிலைமையை வலுப்படுத்திக் கொள்ள என்ன செய்தார்? சடங்குகளையும் யாகங்களையும் செய்தார். பின் வேத காலத்தில் ஜனபதங்கள் அல்லது ராஷ்டிரியங்கள் உருவாக்கப்பட்டதால் தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தவை எவை? ஆன்சர் சபா மற்றும் சமிதி. மக்கள் தாங்களாகவே மனமுவந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையின் பெயர் என்ன? பாலி. பாலி என்பது ஒரு வரி. பின் வேத காலத்தில் அரசருக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை எவ்வாறாக மாறியது? வரி. குரு மற்றும் பாஞ்சால அரசுகள் செழித்தோங்கிய காலம் எது? பின் வேத காலம். அயோத்தி, இந்திரபிரஸ்தம், மதுரா போன்ற நகரங்கள் உருவான காலம் எது? ஆன்சர் பின் வேத காலம். ஒருவர் தனது விவசாய மகசூல் அல்லது கால்நடைகளில் 1/6 செலுத்தும் வரியின் பெயர் என்ன? ஆன்சர் பாலி. 1/6 வரியை செலுத்தும் வரியின் பெயர் பாலி. வேதகால சமூகம் எவ்வாறான சமூகம்? தந்தை வழி சமூகம். தசையுக்கள் தாசர்கள் என்று யாரை அழைத்தனர்? கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்களை. வேதகால சமூகத்தில் உருவாக்கப்பட்ட இறுக்கமான வர்ண அமைப்புகள் எத்தனை? 5. வேதகால சமூகத்தில் நில உடைமையாளர்களை எப்படி அழைத்தனர்? ஆன்சர் வைசியர். வேதகால சமூகத்தில் போரிடுபவர்களை வீரர்களை எப்படி அழைத்தனர்? சத்திரியர்கள். பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்த காலம் எது? ஆன்சர் ரிக் வேத காலம். குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டை ஏறுதலையும் எந்த காலத்து மக்கள் அறியவில்லை? ஆன்சர் ரிக்வேத கால மக்கள் உடன்கட்டை ஏறுதலையும் குழந்தை திருமணத்தை பற்றி அறியவில்லை. கொஸ்டின் நம்பர் 50. பின் வேத காலத்தில் ஆரியர்கள் வணிகத்திற்கு பயன்படுத்திய நிஷ்கா, சத்மனா எனும் நாணயங்கள் எவற்றால் ஆனது? தங்கம். நிஷ்கா, சத்மனா நாணயங்கள் தங்கத்தால் செய்யப்பட்டவை. ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய கிருஷ்ணாலா எனும் நாணயம் எவற்றால் செய்யப்பட்டது? வெள்ளி. கிருஷ்ணாலா எனும் நாணயம் வெள்ளியால் செய்யப்பட்டது. ரிக் வேதகால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களில் தங்கத்தை குறிக்கும் சொல் எது? ஹிரண்யா. தங்கத்தை குறிக்கும் சொல் ஹிரண்யா. ரிக் வேதகால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களில் இரும்பை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் சியாமா. இரும்பை குறிக்கும் சொல் சியாமா. ரிக் வேதகால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களில் தாமிரம், செம்பை குறிப்பது எது? ஆன்சர் அயாஸ். தாமிரம், செம்பை குறிப்பது அயாஸ். வாழ்க்கையின் 4 நிலைகள் என்ற கோட்பாடு எப்போது உருவானது? பின் வேதகால இறுதியில். இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய பண்பாடு எது? செம்புகால பண்பாடு. வட இந்தியாவின் தொடக்க கால வேத பண்பாடு வேறு எந்த பண்பாட்டோடு ஒத்து போகிறது? செம்புகால பண்பாடு. பண்பாடுகளில் முதிர்ந்த நிலை பண்பாடு எது? ஆன்சர் ஹரப்பா பண்பாடு. வட இந்தியாவின் பின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் எந்த காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை? இரும்பு காலம். இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் காலடி எடுத்து வைத்த அடுத்த பண்பாடு எது? ஆன்சர் பெருங்கற்கால பண்பாடு. பண்டைய தமிழகத்தில் பெருங்கற்காலம் எதனுடைய முந்தைய காலத்தோடு ஒத்து போகிறது? ஆன்சர் சங்க காலம். பெருங்கற்காலம்
சங்க காலத்தோடு ஒத்து போகிறது. Question number 62. மெகாலித்திக் ஏஜ். மெகாலித்திக் ஏஜ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் காலம் எது? ஆன்சர் பெருங்கற்காலம். மெகாலித்திக் என்பது எம்மொழி சொல். கிரேக்கம். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை எதை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்பட்டது? ஆன்சர் கற்பலகை. முதுமக்கள் தாழிகள், பல வகைப்பட்ட மட்பாண்டங்கள், இரும்பாலான குத்துவால் கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ள தொல்லியல் ஆய்விடம் எது? ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளாலான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைத்துள்ள தொல்லியல் ஆய்விடம் எது? ஆன்சர் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் கிடைத்துள்ள ஆய்வு எது? ஆன்சர் கீழடி ஆய்வு. பீட்டா அனாலிட்டிக்ஸ் என்ற நிறுவனம் எங்கு உள்ளது? அமெரிக்கா, புளோரிடா. எந்த ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்கா புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது? ஆன்சர் 2017 ஆண்டு. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கீழடியில் கிடைத்த பொருள்கள் எந்த ஆண்டு சார்ந்ததாக தெரிய வந்துள்ளது? கிமு 200. கீழடியில் எந்த நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன? ஆன்சர் ரோம். தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் எது? ஆன்சர் எஃகு. அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் எதன் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளதாக பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் எஃகு. மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்தது என்பதை பொருந்தல் ஆய்வில் கிடைத்த எப்பொருள் மெய்ப்பிக்கிறது? ஆன்சர் அரிசி நிரம்பிய பானை. பொருந்தல் என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திண்டுக்கல் மாவட்டம். பையம்பள்ளி என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? வேலூர் மாவட்டம். இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருள்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் எங்கு கிடைத்துள்ளன? பையம்பள்ளி, வேலூர் மாவட்டம். ஈரோடு மாவட்டம் கொடுமணல் என்னும் ஊர் எந்த சங்ககால நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பதிற்று 10. கொடுமணலில் கண்டறியப்பட்டுள்ள 300க்கும் அதிகமான மட்பாண்டங்கள் எந்த எழுத்துக்களை கொண்டுள்ளது? தமிழ், பிராமி எழுத்துக்கள். ஈரோடு மாவட்டம் கொடுமணலில் புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் எக்காலத்தை சேர்ந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பெருங்கற்காலம். பெருங்கற்கால நினைவு சின்னங்களுள் ஒன்று முதுமக்கள் தாழி. இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்க வைப்பதன் பெயர் என்ன? ஆன்சர் கற்திட்டைகள். பிரிட்டானிய மொழியில் மென் என்பதன் பொருள் என்ன? கல். பிரிட்டானிய மொழியில் கீர் என்பதன் பொருள் என்ன? நீளமான. ஒரே கல்லிலான இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் தூணின் பெயர் என்ன? ஆன்சர் நினைவு கற்கள். நினைவு தூண்கள் எந்த ஆற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன? ஆன்சர் உப்பாறு. இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல்லின் பெயர் என்ன? ஆன்சர் நடுகற்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் காணப்படுபவை நடுகற்கள். பின் வேத காலத்தில் ஆரியர்கள் பழக்கப்படுத்தாத விலங்கு எது? பழக்கப்படுத்தாத விலங்கு எது? ஆன்சர் மான். பின் வேத காலத்தில் ஆரியர்கள் கீழ்கண்டவற்றில் எதை பயிர் செய்யவில்லை? ஆன்சர் கேழ்வரகு.
பின்வேதகால ஆரியர்கள் கேழ்வரகை பயிர் செய்யவில்லை. அடுத்து லாஸ்ட் ஒன் கலைச்சொல். நிலையான, எட்டர்னல், இரத்த உறவு, கின்ஷிப், ஆண் பெண் தெய்வம், டிடி, சமகாலத்தில் கான்டெம்பரரி, உலோகவியல், மெட்டாலர்ஜி.